Hello friends, welcome to Ramsos. This is session 1 on Introduction to Java. இன்னைக்கோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எவல்யூஷன், ஜாவாவோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் இட்ஸ் வெர்ஷன்ஸ், அப்புறம் எதுக்காக நம்ம ஜாவா படிக்கணும் அண்ட் அதோட ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இனிஷியலி எவல்யூஷன்னா ஒரு ஜாவா எப்படி வந்துச்சு, எப்படி அது உருவாச்சு, அதை பற்றிலாம் சொல்கிறது தான் எவல்யூஷன். இனிஷியலி சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, இன்னும் இருக்குது. அந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு காம்படிட்டர்னு சொல்லலாம். ஓகே, போட்டி ஆரம்பிச்சிது. இப்போ இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் இப்போ எதாவது ஒன்று உருவாக்கினாங்கன்னா அது கான்ட்ரடிக்டாக இதில் ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்ததுல சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங்னு ஒருத்தர் வேலை பார்த்தார். அவர் வந்து பாயிண்டர்ஸ், இப்போது C++லலாம் பாயிண்டர்ஸ் இருக்குது. ஸோ ஹீ வாஸ் ஃபெட் அப் வித் பாயிண்டர்ஸ். ஓகே, பாயிண்டர்ஸு அப்புறம் யூசேஜ், மெமரி அலோகேஷன் இதெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிட்டு அப்புறம் அவர் என்ன நினச்சாரு, சரி நம்ம ஒரு லாங்குவேஜ் உருவாக்குவோம் அப்படின்ட்டு ஓக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கினார். இதுக்கு ஏன் ஓக்குன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு வந்து இவர் ஒரு ஆஃபீஸ், சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அவர் ஒர்க் ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஓக் மரம். ஸோ அந்த லாங்குவேஜ் உருவாக்கும்போது அந்த ஓக் மரத்தை பார்த்தோன்னா அந்த பேர் அப்படியே வச்சுருக்காரு. ஓகே, ஓக் ட்ரீயை பார்த்ததுனால. தென் கொஞ்சம் காலத்துக்கு போன அப்புறம் இவரும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு காஃபி ஷாப் போயிருக்காங்க. இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஜாவா, இப்போ நம்ம கூர்கு காஃபின்லாம் சொல்லுவோம் தெரியுமா, கூர்கு காஃபி, நீலகிரி டீ, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவரும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து ஜகார்த்தா, ஜாவா இந்தோனேஷியாவிலேருந்து ஜாவான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு காஃபி உருவாகிட்டு வந்து இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து அந்த காஃபி பீன் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்னும் போது இவங்க அந்த காஃபி சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஜாவாங்கிற அந்த பேரே வச்சுட்டாங்க அந்த லாங்குவேஜுக்கு. அதுக்கு தான் அந்த சிம்பிள் பாருங்கள், காஃபி சிம்பிள் இருக்கும். இது உருவாக்கின டைம் வந்து 1991. ஓகே, அந்த பீரியடில் உருவாக்கினாங்க. இதுதான் இதோட எவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், ஜாவா மைக்ரோ எடிஷன். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கோர் ஜாவா, பேசிக் ஜாவா சொல்கிறது தான் ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து சர்வ்லெட்டு, அப்புறம் ஜேஎஸ்பி, ஜாவா சர்வர் பேஜஸ், என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ், இதை பற்றிலாம் சொல்கிறது அட்வான்ஸ் ஜாவா இது. ஓகே, ஸோ அது J2EEன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ இது அட்வான்ஸ் ஜாவா. நெக்ஸ்ட் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா கேம்ஸ் இருக்கும், ஜாவா அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்னா JME மூலமாக. ஓகே, இது இன்னும் இப்போ எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா J2MEன்னு வந்துச்சு. ஓகே, அந்த யூஸ் டு டெவலப் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தமே 3 ஃப்ளேவர்ஸ் தான், JSE, JEE, JME. ஓகே, ஜாவாவோட வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெர்ஷனுங்க. 1996 ஆரம்பித்து 2011, ஈவன் 2012 கூட கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லைப்ரரிஸ், கிளாஸ் லைப்ரரிஸ் இனிஷியலி 250 கிளாஸ் இருந்தது, அப்புறம் 350, 550, இப்போ 3500, அதுமாரி 5500 கிளாஸஸ் கிட்டே போயிடுச்சு கிளாஸ் லைப்ரரிஸ் எல்லாமே. ஸோ ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் எவல்யூஷன் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்பீடு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப் டு நம்ம எக்லிப்ஸ் வர வரையும். ஓகே, எக்லிப்ஸ் ஐடி வச்சு பேஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். ஸோ நவ் வை இஸ் ஜாவா, எதுக்காக நம்ம ஜாவா படிக்கணும்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா படிக்கிறதுக்கு மெயின் ரீசனாகவே இங்கே புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இது முன்னாடி C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். C++ வந்து பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகே, வேறு ஜாவா வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஒரு கிளாஸ் இல்லாமல் நீங்கள் ஜாவாவில் ப்ரோக்ராமே பண்ண முடியாது. பட் வேறஸ் இன் C++ கிளாஸ் இல்லாமையே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம்.
அதனால தான் அது பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இது வந்து நம்ம ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் சிம்பிள் இன் நேச்சர் இன் கம்பேர்ட் டு C and C++. Java is very simple. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் சின்டாக்ஸாக இருக்கட்டும், பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது பெரிய தலைவலி இல்லையா பாயிண்டர்ஸை? ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன், பெரிய தலைவலி. பட் ஈவன் தோ பாயிண்டர்ஸ் இஸ் ஈஸி வித் ரெஸ்பெக்ட் டு C++, ஜாவாவில் வரும்போது உங்களுக்கு பாயிண்டர்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ சிம்பிள். இதுமாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் சிம்பிளுக்கு. இதுமாதிரி ரோபஸ்ட், எரர் ஃப்ரீ காட்டுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இஸ் செக்யூர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஜாவா என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன், கிரிப்டோகிராஃபி பேசிக்ஸ் எல்லாமே ஜாவாவில் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி வைஸில் வந்து இட்ஸ் குட். நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டபிள் இன் நேச்சர். இப்போது நீங்கள் ஜாவாவோட மெயின் ரீசனே வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், ஓரான்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஜாவாவில் எழுதிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் எந்த டொமைன் எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ், ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நெக்ஸ்ட் இஸ் ஆர்கிடெக்சரல் நியூட்டர். இதுக்கு ஜாவாவை பொறுத்தவரையும் இந்த ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. எந்த ஆர்கிடெக்சர்லையும் ஒர்க் ஆகலாம் வித் ஹெல்ப் ஆஃப் JVM. அதில் JVMனா என்னென்னு நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போது C++லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் வெப் அப்ளிகேஷன்ஸில் உருவாக்க முடியாது. பட் வேறஸ் இன் ஜாவா நீங்கள் ஆப் டைரக்டரி யூஸ் பண்ணி நீங்கள் வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் உருவாக்கலாம். ஓகே, ப்ரௌசர்ஸ் வாட் எவர் இட் மேபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பியூர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் நேச்சர். அண்ட் திஸ் இஸ் அ ஒர்க்கிங் ஆஃப் ஜாவா. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ் கோட் வந்து .java அப்படின்னு சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம C++ல சியில் வந்து C.cன்னு சேவ் பண்ணுவோம், C++ல .cppன்னு சேவ் பண்ணுவோம். வேறஸ் இன் ஜாவான்னு தான் சேவ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து சோர்ஸ் கோட் ஃபைல். இதை நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க. எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி? ஜாவா சிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுறீங்க. கம்பைலருக்கு வந்தோடனே இது வந்து ஒரு இன்டர்மீடியட் கோட் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அது என்னங்க இன்டர்மீடியட் கோட் ஃபைல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பேர் வந்து பைட் கோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிளாஸ் ஃபைல். ஒரு ஜாவா ஃபைல் கம்பைல் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள கோடிங் எல்லாமே பைட் கோடாக தான் இருக்கும். ஓகே, இந்த பைட் கோட்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பைட் கோடு வந்து இன்டர்பிரிட்டர் மூலமாக உங்களுக்கு ஓஎஸ்லேருந்து வேல்யூஸ் கெட் பண்ணி திருப்பி காட்டும். ஸோ இந்த ஒர்க்கிங் ஆஃப் ஜாவாவில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒன்று கம்பைலர் இருக்கும், இல்லை இன்டர்பிரிட்டர் இருக்கும். ஓகே, பட் இன் ஜாவா ரெண்டுமே கம்பைலரும் இருக்குது, இன்டர்பிரிட்டரும் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ரன் பண்ணோன்னா ஜாவா ஃபைல் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜாவா நான் ஆல்ரெடி லாஸ்ட் சைட் சொன்னேன் பைட் கோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா வந்து ஜாவா கம்பைலர் வந்து இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, ஜாவா வந்து இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அது ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுக்கு நான் சொன்னேன் இது ஒரு கோடு ஒன்று ஜென்ரேட் பண்ணோம் பைட் கோட் அப்படின்ட்டு. அந்த பைட் கோடு வந்து எல்லா அந்த கிளாஸ் ஃபைல் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர்ட் இன் .class ஃபைல்ஸில் தான் பைட் கோட் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் லாஸ்ட் இதில் சொன்னேன். இது எங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, எக்ஸிக்யூட் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் இருந்தால் தான் இந்த பைட் கோடு வந்து எக்ஸிக்யூட்டை பண்ண முடியும். ஓகே, இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேட்ஸ் த பைட் கோட் இன்டூ நேட்டிவ் கோட். உங்கள் பைட் கோடை வந்து ஒரிஜினல் கோடாக உங்களோட அந்த பர்டிகுலர் எந்த சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம்க்கு ஏதாப்பில் அந்த கோடை மாற்றிக்கும். ஸோ இது மினி கன்வெர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன ஒரிஜினல் ஜாவாலேருந்து கோடை அனுப்பிச்சு அதை பைட் கோடாக மாற்றி அந்த பைட் கோடை வந்து எந்த சிஸ்டமுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த சிஸ்டம் கோடாகவே அதை மாற்றிக்கும். ஓகே, அதுதான் ட்ரான்ஸ்லேட்ஸ் த பைட் கோட் இன்டூ நேட்டிவ் கோட். அதுதான் இந்த JREயோட ஒர்க்கு. இப்போ இந்த JREக்குள்ளே 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து JVM, இன்னொன்று ஜாவா கிளாஸ் லைப்ரரிஸ். ஓகே, JVM வந்து ஜாவா விர்ச்சுவல் மெஷின். நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் தான் உங்களுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனை கூப்பிடும். ஜாவா விர்ச்சுவல் மெஷின் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமே ரன் ஆகாது.
இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, as well as கிளாஸ் லைப்ரரிஸ். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3500 கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும் ஒவ்வொரு ஜாவா வெர்ஷன்லேயும். ஓகே, ஸோ these are the components of Java. ஓகே, some of the tidbits பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட்டு, கிளாஸு இதெல்லாம் நம்ம வந்து C++லேயே பார்த்துருப்போம். ஓகே, ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். சும்மா ஒரு சாதாரண டிட்பிட் தான் அது. ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து ரியல் ஆப்ஜெக்ட், இன்னொன்று கான்செப்ஷுவல் ஆப்ஜெக்ட். ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ரியல் ஆப்ஜெக்ட்னா எதெல்லாம் நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ, ஓகே, எது நீங்கள் வந்து கைட்டி எல்லாமே உள்ளே ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னு, புக்கு, ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். யூ கேன் ஃபீல் இட். ஓகே, பட் வேறஸ் கான்செப்ஷுவல் ஆப்ஜெக்ட்னா கற்பனையில் இருக்கிற ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸு, ஓகே, ஒரு காலேஜ், ஸ்கூலு, அந்த மாதிரி கற்பனையில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதுலேயும் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. பட் வேறஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணுறது வந்து பென், புக், அதெல்லாம் ஃபீல் பண்ணலாம். இதில் இன்னொன்று விஷயம் வந்து கிளாஸ் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிளாஸ் பாத் என்னென்னா, கம்பைலர்லேருந்து இந்த பைட் கோட் வந்து இன்டர்பிரிட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் பாத் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பிரிட்ஜு இந்த கிளாஸ் பாத் கொடுத்தா தான் இந்த உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத காட்டும். ஓகே, நான் அது ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இட் டிஃபைன்ஸ் வேர் த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் லுக்ஸ் ஃபார் த கிளாஸ் ஃபைல்ஸ். இதுதான் நான் சொன்னேன். கிளாஸ் பாத் வந்து உங்கள் கம்பைலரும் இன்டர்பிரிட்டரும் கிளாஸ் ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு தேடுதுன்னு சொன்னல, அதுதான் இங்கே இந்த லைனில் சொல்லியிருக்கேன். அண்ட் 2 விதமான எரர் இருக்குது. கம்பைல் டைம் எரர் ஒன்று, ரன் டைம் எரர் ஒன்று. கம்பைல் டைம் எரரை யார் ஜென்ரேட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பைலர் தான் ஜென்ரேட் பண்ணும். பட் வேறஸ் ரன் டைம் எரரை JVM தான் ஜென்ரேட் பண்ணும், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஓகே, மேக்ஸிமம் ரன் டைம் எரர்ஸ் வந்து இந்த எக்ஸெப்ஷன்ஸ் அரைஸ் ஆகும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். கம்பைல் டைம் எரர் வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ், ஓகே, அந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எரர்ஸ். இது வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும், பட் லாஜிக் வழியாக, ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் லிங்கர் எரர் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரன் டைம் எரரில். நெக்ஸ்ட் இஸ் ஜாவாவோட முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட கிளாஸ் நேமும் ப்ரோக்ராம் நேமும் ஒன்றா இருக்கணும். அதனால தான் எங்கள் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் நேம்னு இருக்குன்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கிளாஸ் நேம் என்னவோ இருக்கும் அதுதான் ப்ரோக்ராம் நேமாகவும் இருக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து JVM கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு செட் கிளாஸ் பாத். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் கிளாஸ் பாத் என்னன்னு பார்த்தோம். கிளாஸ் பாத் எதுக்குன்னா உங்கள் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கம்பைலர் இன்டர்பிரிட்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் பாத் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடலாம், நிரந்தரமாக செட் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங்லேயும் கிளாஸ் பாத்து கொடுத்து அப்பைக்கு அப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் வெளில வரும்போது கிளாஸ் பாத் செட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். அந்த சுச்சுவேஷன் தவிர்க்கிறதுக்காக நிரந்தரமாக ஒரு கிளாஸ் பாத் வந்து செட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி செட் பண்ண தேவையில்லை. அது எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் செலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர். மை கம்ப்யூட்டர் போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி செலக்ட் ஆகிடும். அதில் வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்வான்ஸ்டு டேப்பில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பாத்ஸ் காட்டணும். ஓகே, நான் டிஃபால்ட்டாக ஒரு பாத் செட் பண்ணி வச்சுக்கேன். இதை இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்காக நான் புதுசாக இப்போ க்ரியேட் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணிட்டு எனி நேம் நான் பாத் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களோட சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சிங்கிற பாருங்கள். சி ட்ரைவில் வந்து உங்கள் ஜாவா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்டென்ஷன். இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் நவ் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணணும். இது செட் ஆகிடுச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சிடி
இப்போது இதில் இப்போது உங்கள் E-drive வந்துடுங்க. E-drive வந்துட்டு cd new java is my ஃபோல்டர் நேம் ஜாவா சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரணும். ஒன்று கவனிச்சிங்களா? சி வந்து எனக்கு வந்து ஜாவா வந்து எனக்கு சி ட்ரைவில் தான் இருக்குது. பட் வேறாஸ் நான் E-driveல ஜாவா சிஓ அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது பிகாஸ் கிளாஸ் பார்த்தனால. இது பாருங்கள், கிளாஸ் பார்த்தனால எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதுதான் கிளாஸ் பாத்தோட மகத்துவமே. ஓகே, நீங்கள் எந்த ஃபோல்டர்லேயும் போயிட்டு உங்களோட ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சி ட்ரைவில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போது இது ஜாவா சி முடிஞ்சது. இன்கேஸ் இங்கும் டவுட்டாக இருந்ததுன்னா ஜாவா கூட கொடுத்துப்பாங்க, அதுக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஜாவாவோட வெர்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ ஃபைன், இப்போ லிங்க் ஏற்படுத்தியாச்சு, கிளாஸ் பார்த்து ஒரு பாலம் கட்டியாச்சு. இந்த பாலம் கட்டி இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரைவ் போகணும். இப்போ ட்ரைவ் எப்படி போகுது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். பெஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ஜாவா ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் நிறையா இப்போது அட்வான்ஸ் எடிட்டர்ஸ், அட்வான்ஸ் ஐடிஸ்லாம் வந்துடுச்சு. எக்லிப்ஸ் வரையும், எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் எல்லாமே வந்தாச்சு. பட் as far as now நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்க போகிறீங்க, ஜாவானா என்னன்னு தெரியாதவங்க தயவு செய்து நோட் பேட்லேருந்து கற்றுக்கங்க, அதுதான் நல்லது. ஓகே, ஃபஸ்ட் நவ் இம்போர்ட் java.io.star கொடுத்துட்டீங்க. இது வந்து உங்களோட ஹெட்ரு ஃபைல் மாதிரி. இப்போ C++லாம் stdio.h, iostream.h எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாவாவில் பொறுத்தவரையும் இம்போர்ட் பண்ணணும். எந்த ஹெட்ரு ஃபைலாக இருந்தாலும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் பண்ணி ஜாவா, இதுதான் உங்கள் பேக்கேஜ் நேம். பேக்கேஜஸ்னால் என்னென்னு நம்ம அப்கமிங் செஷன்ஸில் வரும்போது பார்ப்போம். இது ஒரு பேக்கேஜ் நேம். அந்த பேக்கேஜ் நேம்குள்ளே வந்து ஐஓங்கிறத வந்து ஒரு பேக்கேஜ். அந்த டாட் ஸ்டார் இது எது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஐஓ டாட் இன்புட் அவுட்புட்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஐஓ டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோன்னா ஐஓவில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா லைப்ரரிஸும் வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஐஓ டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே அடங்கும். அதுக்கு தான் ஸ்டார் யூஸு. ஸோ இது செமிகோலன் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டில் வந்து உங்களோட கிளாஸ் நேம், கிளாஸ் எனி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சாம். ஓகே, திஸ் இஸ் மை கிளாஸ் நேம் அண்ட் below smaller function. Before that public static void main கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுப்போம் இல்லையா, C++லாம் வாய்ட் மெயின் கொடுத்தா வரையும். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக பப்ளிக் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோமே, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதோ ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு கேட்கலாம். இப்போ பப்ளிக் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஆல் ஓவர் த ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பப்ளிக் கொடுக்குறது. இது ஆக்சஸ் ஸ்பெசிஃபை, ஜஸ்ட் அன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை. பட் இங்கே ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணால் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸோட மெத்தடை நம்ம கால் பண்ண முடியும். பட் இந்த சாம்பிளுக்கு நான் எந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, பட் டிஃபால்ட்டாக எனக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகும். எப்படி? வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டாட்டிக்னு கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் அந்த இருக்க மெயினை வந்து அது கால் பண்ணும், டிஃபால்ட்டாக கால் பண்ணும். ஓகே, வாய்ட் இஸ் அவர் ரிட்டர்ன் டைப். ஓகே, நோ ரிட்டர்ன் டைப்னால வாய்ட்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே வந்து ஸ்ட்ரிங் ARGS இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கமாண்ட் லைனில் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ARGS. ஓகே ஃபைன். நவ் உள்ளே பிரிண்ட் பண்ணும் system.out.println. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபைன். பெஸ்ட் இன்டென்ட் இருக்கணும் ஒரு ப்ரோக்ராமுக்கு எப்பயுமே. ஓகே, இப்போ இந்த system.out.println எதுக்குன்னா, நம்ம C++ல cout அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம், சியில் வந்து printf அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இன் ஜாவா சிஸ்டம் இஸ் அவர் பேக்கேஜ் நேம், ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ளே அவுட்டுங்கிறது அவுட்புட் பண்ண போகிறோம். அதனால் அந்த அந்த அவுட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, println ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அந்த printlnக்குள்ளே தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சும்மா அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆஸ் அ பிரிண்ட் ஆஃப். ஓகே, பிரிண்ட் ஆஃப் மாதிரியே தான். ஸோ இப்படி இதை கொடுத்தாச்சு. இப்போது இதை ரன் பண்ணணும் இல்லையா? இன்னொரு விஷயம், நம்ம C++ல் இங்கே செமிகோலன் கொடுப்போம் கிளாஸுக்கு முடிஞ்சு, பட் இன் ஜாவா செமிகோலன் வராது. ஓகே, these are small changes between programming languages, so please note them. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறதுல அந்த சாம்பிளுங்கிறது தான் இங்கே கொடுக்கணும். sample.java. ஃபைன், சேவ் பண்ணியாச்சு. ஒன் மோர் திங், இதில் வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் இருக்குல்ல, இது இதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். வாய்டை முன்னாடியும் ஸ்டாட்டிக்கை பின்னாடியும், இல்லாட்டி பப்ளிக்கை வந்து பப்ளிக் மெயின், இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபைன், நம்ம சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்ட் வருவோம். இப்போது இதில் வந்து உங்களோட ஃபைலை நீங்கள் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து javac. ஓகே, javac. மை ஃபைல் நேம் இஸ் sample இல்லையா, sample.java. ஃபைன், கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆகலைன்னா உங்களுக்கு இங்கே எரர் காட்டும். ஓகே, எதுவும் எரர் இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது, அதனால் எந்த எரருமே காட்டல. டேரெக்டாக நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்துடுச்சு பாருங்கள். ப்ராம்ப்ட் வந்துட்டு ஜாவா சாம்பிள். பார்த்தீங்களா, கம்பைலேஷனுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். கம்பைலேஷனில் .javaன்னு வரும், எக்ஸிக்யூஷனில் வராது. நிறைய பேர் இதுலேயும் .javaன்னு கொடுப்பாங்க. தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்க, உங்களுக்கு அவுட்புட் வராது. பார்த்தீங்களா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, திஸ் வாஸ் அவர் ஸ்ட்ரிங். ஸோ இப்படி தான் இது கால் ஆகும். இந்த ஒரு கிளாஸில் தான் நீங்கள் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, எவ்வளோ கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் சாம்பிள் இருக்கட்டும். அப்படியே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, கிளாஸ் சாம்ப் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், void disk அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து I'm going to pass இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த println ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் முடிஞ்சது. இப்போது இந்த இடத்துல I'm going to create an object for சாம்பிளுக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா சாம்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டவுட்டே வேணாங்க, சாம்புக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். s=new samp. இப்போது s.disk அப்படின்னு கொடுத்தா அந்த இது கால் ஆகும். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன், இது சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகுது. நான் இது ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். சூப்பராக ரன் ஆகுது. சரிங்களா, ஒன் மோர் திங், உங்கள் இதில் எந்த கிளாஸில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸ் நேமை தான் உங்கள் ப்ரோக்ராம் நேமாக ஆக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், ப்ளீஸ் மைண்ட் இட். எந்த கிளாஸில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸ் நேமை தான் உங்கள் மெயின் ப்ரோக்ராம் நேமாக ஆக்கணும். இந்த சாம்பை வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் நேமாக ஆக்க முடியாது. பிகாஸ் இந்த கிளாஸ் தான் உங்கள் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டோட அந்த நேமை தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராம் நேமாக ஆக்க முடியும். ஓகே, அப்போ தான் JVM கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி JVM எக்ஸிக்யூட் ஆகும்போது உடனே இங்கே தான் வரும், மெயின் ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ சாம்பிளில் தான் கண்டுபிடிக்கும், சாம்பிளுக்கு தான் கிளாஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்லைட்ஸுக்கு போகலாம். நம்ம எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ we came to the end of the session. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஜாவாவோட பேசிக்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, until then, thank you, thanks a lot.